ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்லாம் எப்படி இருக்கீங்க? நாங்கள் தான் ரித்திகா ராஜ் ஃபேமிலி. ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேனல் நான் ஓப்பன் பண்ணி 2 வருஷம் ஆச்சு. நானும் வீடியோ போட்டுட்டு தான் இருக்கேன். இது வந்து பாப்பாவுக்காக வந்து ஓப்பன் பண்ணது. ஆனால் அவள் இன்ட்ரெஸ்ட் பண்ணல அப்படின்றதுனால நான் என்ன பண்ணேன்னா, பிக்சர் வச்சு ஃபோட்டோலாம் எடிட் பண்ணி போட்டுட்ருந்தேன். அதுக்கப்புறம் அது போட்டால் வந்து ஹவர்ஸ் வராதுன்னு சொன்னாங்க. சரி நம்மளே வந்து வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்கார் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் 1 வருஷம் அவர்கிட்ட போராடி அவர்கிட்ட சம்மதம் வாங்கி இப்போ நாங்கள் போட்டுட்ருக்கேன். ஆனால் வந்து ஹவர்ஸ் கொண்டு வரேன். ஹவர்ஸ் கொண்டு வந்துட்டு நடுவில் ஏதாவது வந்து ஃபேமிலியில் நமக்கோ பிரச்சனை, ஃபேமிலியில் ஏதாவது பிரச்சனை அப்படின்னா என்னால் வந்து வீடியோ போட முடியாமல் போயிடுது. வீடியோ போட முடியாமல் ஒரு 2 நாள் போனாலும் என்ன ஆகிடுது, அந்த ஹவர்ஸ் வந்து கம்மியாகிடுது. அதனால் என்ன போட்ட வீடியோவெல்லாம் வந்து அந்த ஹவர்ஸ் எல்லாமே வேஸ்ட்டாக போயிடுது. அப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்றதே எனக்கும் புரியல. இதை வந்து யூடியூப் சேனல் வந்து மோட்டிவேஷன் பண்ணுறவங்களுக்கே தான் அது பண்ணுற மாதிரி இது தோணுது ஒழிய எல்லாத்துக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்தா பரவாயில்லன்ற மாதிரி தோணுது. அவங்களுடைய சூழ்நிலை எப்படி வேணாலும் இருக்கலாம் இல்லைங்களா? அதையே யூடியூப்பில் வந்து அவங்களுடைய சிந்தனை எதை வச்சு வந்து அவங்க வந்து எய்ம் பண்ணுறாங்கன்றது எனக்கு தெரியல. இருந்தாலும் நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ வந்து யூடியூப் சேனலில் ஹவர்ஸ் வருதா, அதை வந்து கம்மி பண்ண அவங்க எவ்வளோ எஃபெக்ட் போடுறது, ஃபேமிலியில் பிரச்சனை, இல்லைன்னா வந்து மாலுக்கு போகிறது, இல்லைன்னா வந்து ஷாப்பிங் போகிறது, இதை தான் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா மக்கள் அதிகமாக விரும்பி வந்து பார்க்குறாங்கன்னு சொல்கிறாங்க. எல்லாராலையும் இந்த செயலை வந்து செய்ய முடியாது இல்லைங்களா? அவங்க பண்ணுற கிராமத்தில் இருக்கவங்களாம் வந்து அவங்களுடைய ஓன் திறமையை மட்டும்தான் வெளிப்படுத்த முடியும். இது சிட்டியில் இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க இந்த மால் இதே மாதிரிலாம் வந்து போகலாம். அதேமாதிரி போனால் மட்டும்தான் ஹவர்ஸ் வந்து அதிகமாக போகுது, இல்லைனா போக மாட்டேன்றது அப்படின்னு வந்து கண்டென்ட்லாம் வந்து சொல்கிறாங்க. இப்போ வந்து ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க, டைமிங் வந்து கரெக்டாக வச்சு போடுங்க, உங்களுடைய ஹவர்ஸ் வந்து போகும் அப்படின்னு சொன்னாங்க. நானும் போட்டு பார்த்தா ஓகே போகுது, ஓகே அது ஓகே நான் ஏற்றுக்கிறேன். ஆனால் வந்து இப்போ 2 நாள் நான் போடலை அப்படின்னா அந்த ஹவர்ஸ் ஃபுல்லாக போயிடுது. இப்படியே யூடியூப் சேனல் பண்ணால் நம்மளால் இன்கம் எடுக்க முடியாது. அதை தான் நான் வந்து வெளிப்படுத்துகிறேன். தினைக்கும் எஃபெக்ட் போட்டுக்கிட்டே இருக்கணும், தினைக்கும் எஃபெக்ட் போடணும் அப்படின்னா இது எந்த விதத்தில் வந்து முடியுன்றது எனக்கு தெரியல. நான் மில்லியன் வியூவர்ஸ் வந்து பார்க்குறாங்க, ஆனால் சப்ஸ்கிரைபர் வந்து 3000 சில்லரை தான் வச்சுருக்கேன். இருந்தாலும் வந்து ஹவர்ஸ் எனக்கு போகவே மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். என்ன பண்ணுறதுனே தெரியல. இதுக்கு நான் எங்கள் ஃபேமிலியில் வந்து ஃபைட் பண்ணணுமா, இல்லை நான் ஷாப்பிங் போகணுமா, இல்லை என்ன பண்ணணுன்றதே எனக்கு தெரியல. இதுக்கு மேலே என்ன பேசுகிறதுன்னு தெரியல. யூடியூப் நம்மளே ஏமாற்றுதா, இல்லை யூடியூப்பை வந்து நாம் வந்து யூஸ் பண்ணுறோங்கிற பேரில் தெரியாமல் யூஸ் பண்ணுறோமா அப்படின்றதும் எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.